கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய தொடர் போதனையை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டிருக்கிறபடியினால் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கடந்த நாட்களிலே நாம் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். அதிலே 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள் என்ன, அவைகளின் பொருள் என்ன, கர்த்தர் என்ன செய்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் என்கிறதான காரியங்களை நாம் தியானித்த பொழுது தேவனுடைய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கின்றன என்கிற வசனத்தின் அடிப்படையிலே, அது மட்டுமல்ல, இடிமுழக்கங்கள், மின்னல்கள் சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டன என்கிறதான காரியங்களின் அடிப்படையிலே கர்த்தர் நியாய தீர்ப்பிற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்கிறதான காரியத்தை நாம் வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரத்திலே தியானித்தோம். அவர்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரை பரிசுத்தர் 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 என்று சொல்லி இரவும் பகலும் ஓயாமல் அவரை குறித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை இடைவிடாமல் ஆராதிப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் உள்ள காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அதாவது 4ஆம் அதிகாரம் உங்களுக்கு சரியாக புரிந்திருந்தால் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். 4ஆம் அதிகாரம் எப்படி ஆரம்பிக்கிறது என்று சொல்லி கேட்டால், திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசல், அதை நான் பார்த்தேன். அந்த வாசலுக்குள்ளாக நான் பார்க்கும் பொழுது சிங்காசனம் இருந்தது, அதிலே ஒருவர் வீற்றிருந்தார். அது 24 மூப்பர்கள் இருந்தார்கள், 4 ஜீவங்கள் இருந்தன. சிங்காசனத்தில் வீற்றிருந்தவருடைய தோற்றம் எப்படி இருந்தது, அவருடைய சிங்காசனத்திலிருந்து என்ன புறப்பட்டது, அந்த 4 ஜீவன்கள் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவர்களாய் இருந்தார்கள், இவைகளெல்லாம் ஒரு பிக்சரை நமக்கு கொடுக்கிறது. என்ன கொடுக்கிறது என்று சொன்னால், யோவான் பரலோகத்தை பார்த்த பொழுது பரலோகம் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கடைசியில நியாய தீர்ப்புக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார் என்கிற விஷயத்தை அவனால் பார்க்க முடிந்தது. இவ்வளவுதான் 4ஆம் அதிகாரத்தில், வேற எதுவுமே இல்லை. 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 1வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது. வாசிக்க கேட்கலாம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். இவர் பார்த்தது அடுத்த காட்சி. ஃபர்ஸ்ட் இவர் பார்த்த காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, பரலோகத்தில் இருக்கிற கதவு திறந்திருக்கிறது. உள்ள பார்க்கும் பொழுது சிங்காசனம். அவர் மரகதம் போல, படுகை பச்சை போல, அவரால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியல. அந்த அளவிற்கு அது ஒரு பிரகாசமான, ஒளிமயமான ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிற காட்சி அவரால் பார்க்க முடிகிறது. விலையேறப்பெற்ற கற்களினுடைய நிறங்களை வைத்து அவர் வர்ணிக்க முயற்சி செய்கிறார். ஆனால் அவரால் வர்ணிக்க முடியவில்லை. இப்பொழுது அந்த சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருக்கிறார். அந்த வீற்றிருக்கிறவனுடைய கையில் என்ன இருக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறார். கையில் என்ன இருக்கிறது? புஸ்தகம். புஸ்தகம் என்று சொல்லி நாம் தமிழிலே வாசிக்கிறோம். மூல பாஷையில போய் பார்த்தீங்கன்னு சொன்னா சுருள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்க்ரால். இந்த ஸ்க்ரால்ல உள்ளும் புறமும் எழுதப்பட்டு எத்தனை முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது? 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு சுருளை
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்தில் இருப்பதை யோவான் பார்க்கிறார். இது என்ன என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், மனித குலத்திற்கான கர்த்தரினுடைய கட்டளைகள் என்ன? கண்டிப்பா இந்த மனிதனுடைய வரலாறு ஒரு நாள் முடிவடைய போகிறது. அதுல யாருக்காவது எந்த சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லை. தீமையை ஆண்டவர் விரட்டுவார். அதனுடைய அடையாளமாகத்தான் தீர்க்க தரிசனமே. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். எந்தெந்த கலாச்சாரங்கள், நாகரீகங்கள், இது எங்களுடைய கலாச்சாரம், என்னுடைய நாகரிகம் என்று சொல்லுகிறார்கள், அதிலே கடவுள் இல்லை என்று சொன்னால், அதிலே தெய்வீகம் இல்லை என்று சொன்னால், அவைகளை ஆண்டவர் அழித்து விடுவார். அழித்து விட்ட ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஒரு புதிய பிரபஞ்சத்தை ஆண்டவர் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். இவைகளை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நாம் எதை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால், தீமையை விட்டு விலக வேண்டும். கடவுள் இல்லாத, கர்த்தர் இல்லாத ஒரு கலாச்சாரம், ஒரு நாகரிகம் நமக்கு தேவையில்லை என்று நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாய் மனித குலத்தை ஒரு முடிவிற்கு கொண்டு வருவார் என்பதனுடைய அடையாளம் தான் மனிதர்களுடைய மரணமே நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. என்ன விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது? ஒரு நாள் மனித குலம் எல்லாமே முடிவிற்கு வரும் என்கிற விஷயத்தை தான் ஒவ்வொரு மனிதனுடைய மரணமும் நமக்கு அது உணர்த்தி கொண்டே இருக்கிறது. யார் அந்த மரணத்திற்கு தப்ப முடியும்? இந்த உலகத்தில் யாராலும் தப்பவே முடியாது. அதை போலதான் மனித குலம் முடிவடைய போகிறது என்கிறதான விஷயத்திலிருந்தும் இந்த மனித குலம் தப்ப முடியாது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்ப நமக்கு தேவை என்ன என்று கேட்டால், ஒரு புதிய பிரபஞ்சத்தை ஆண்டவர் உருவாக்க போகிறார் என்று சொன்னால், நீங்களும் நானும் அந்த பிரபஞ்சத்திற்கு உள்ளாக போவதற்கு ஆயத்தமாக வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இவர் பார்க்கிறார் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்ட ஒரு சுருள் அவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. இப்ப ஓகே, இதெல்லாம் ஓகே. இப்ப பிரச்சனை என்ன? 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இப்ப புஸ்தகத்தை, அந்த முத்திரையை உடைத்து புஸ்தகத்தை திறக்கணும். அதற்கு தகுதியுள்ளவர் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். பக்கத்தில் ஒரு தூதன் நின்று இருக்கிறான். அந்த தூதன் சத்தம் போட்டு சொல்றான். என்ன சொல்றான்? யாராவது தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்களா? எதற்கு? இந்த முத்திரையை உடைத்து இந்த புஸ்தகத்தை திறந்து பார்ப்பதற்கு. ஆனா பிரச்சனை என்ன? வானத்திலும் பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. இப்போ ஒரு புஸ்தகம் என் கையில் இருக்கு, அதை திறந்து பார்த்தா தானே அதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத சொல்ல முடியும். சும்மா இருந்தா திறந்து பார்த்துருவான் இல்லையா? ஆனா அந்த புஸ்தகம் சும்மா இல்லை, அது 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சீலை உடைக்கிறதே கஷ்டம், 7 சீல் எப்படி உடைக்கிறது? உடைக்க முடியுமா? யாராலும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் முடியவில்லை, யாராலும் அந்த புஸ்தகத்தை உள்ள என்ன இருக்கிறது என்று சொல்லி பார்க்கவும் முடியவில்லை. இதற்கு பொருள் என்ன? அந்த சுருள் திறக்கப்படும் பொழுது கடவுளின் நியாய தீர்ப்புகள் கடவுளற்ற மனிதர்கள் மீது வரும். அதை செய்ய யாரும் தகுதியற்றவர்கள் என்று தோன்றுகிறது. யார் புஸ்தகத்தை திறக்கிறாங்களோ அவங்க என்ன செய்யலாம்? நியாய தீர்ப்பு செய்யலாம். புஸ்தகத்தை திறக்கிறவங்க தான் என்ன செய்ய முடியும்? நியாய தீர்ப்பு செய்ய முடியும். மனிதர்கள் யாருமே அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு தகுதி இல்லாதவர்களாக மாறுகிறார்கள். ஆகினால எந்த மனிதனும் நியாய தீர்ப்பு செய்வதற்கு தகுதி இல்லாதவனாய் இருக்கிறான். ஏன் மனிதர்களால் திறக்க முடியாது? அதை திறப்பவன் மனிதர்கள் எப்படி சோதிக்கப்படுகிறார்களோ அதை போல சோதிக்கப்பட்டு அந்த சோதனையை ஜெயித்தவனாக அவன் இருக்க வேண்டும். இப்ப நான் நியாய தீர்ப்பு செய்யறேன்னு சொன்னா நான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்க.
குற்றமற்றவனாக, எல்லாவற்றையும் ஜெயித்தவனாக நான் உட்கார்ந்தால் ஒழிய நான் என்ன செய்ய முடியாது? நியாயம் தீர்க்க முடியாது, நியாய தீர்ப்பு செய்ய முடியாது. கிரிக்கெட் மேட்ச் நடக்குது, ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, ஜட்ஜுன்னு ஒருத்தரை வச்சிருக்காங்க, ரெஃபரி, அம்பையர், இவர் தான் நியாயம் தீர்ப்பார். அப்ப அவர் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய தேர்வுகள் எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் ஒழிய அவரை கொண்டு போய் போட முடியாது. இன்னைக்கெல்லாம் கிரவுண்ட்ல அம்பையர் இருந்தாலும் 3வது ஒரு அம்பையர் 4வது ஒரு அம்பையர்னு சொல்லி எங்கேயோ வச்சுக்கிறாங்க. நியாயம் தீர்ப்பதற்கு தகுதி தேவை. அதை திறப்பவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு அந்த சோதனைகளிலே அவன் வீழ்ந்து போகாதவனாக, அதை ஜெயித்தவனாக இருக்கிறவனால் மட்டும் தான் நியாயம் தீர்க்க முடியும். மனிதர்கள் எதிர்கொண்ட அதே அழுத்தங்களுக்கு உட்பட்டு வெற்றி பெறாவிட்டால் யாரும் மனிதர்களை நியாயம் தீர்க்க மாட்டார்கள். அப்ப நியாயாதிபதி என்பவர் எப்படிப்பட்டவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாத பரிசுத்தராக இருக்க வேண்டும். இங்க 4வது வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாதபடியினால் நான் மிகவும் அழுதேன். இப்ப யோவான் அழுகிறார். ஏன் அழுகிறார்? இப்ப என்ன இந்த புஸ்தகத்தில் இருக்கிறதுங்கிறது சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட இல்லையே. எப்படிப்பட்ட ஒரு திகில் நிறைந்த பயங்கரமான ஒரு காட்சி. 4ஆம் அதிகாரத்தில் பார்த்த காட்சியிலிருந்தே இன்னுமே யோவானால் மீண்டு வர முடியவில்லை. திறந்திருக்கிற பரலோகம், சிங்காசனம், அதுல வீற்றிருக்கிறவர் எப்படி இருக்கிறார்? பார்வைக்கு வச்சிருக்கலும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். 24 மூப்பர்கள். சிங்காசனத்தில் ஒரு வானவில் இருந்தது, 24 மூப்பர்கள், 4 ஜீவன்கள், இடிமுழக்கம், மின்னல், 7 அக்கினி தீபங்கள். அதிலிருந்து இன்னும் மீண்டு வரல இவரு. திடீர்னு பார்க்கும் பொழுது என்ன ஆயிருக்குன்னு சொன்னா, அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற கையில ஒரு சுருள், அந்த சுருள் 7 முத்திரைகள் முத்திரிக்கப்பட்டு அவர் வச்சிருக்கிறார். இப்ப யாராவது திறக்க தகுதி உள்ளவர்களா இருக்கிறார்களா என்று தூதன் கேட்கிறார். ஒரு ஆள் கூட கண்டுபிடிக்க முடியல. யோவான் சொல்லுகிறார், நான் அழுதேன். நான் என்ன செய்தேன்? அழுதேன். அழ வருமா வராதப்போ? நிச்சயமா வரும். நம்ம என்ன செஞ்சிருந்தோம் தெரியுமா? யார் திறந்தானே திறக்காட்டினா நமக்கு என்னப்பா, போயிடலாம். நமக்கு 8 மணி ஆனால் டிஃபன் கிடைக்கணும், காலையில் 5 மணிக்கு ஒரு காஃபி கிடைக்கணும், நம்ம அப்படி போயிடுவோம். யோவான் ஒரு அப்போஸ்தலன். அவனுக்கு அழிந்து போகிற ஜனங்கள் மேல் இருந்த ஒரு பாரம், ஒரு அழுத்தம். ஒரு நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. அந்த நியாயத்தீர்ப்பு எப்படிப்பட்டதா இருக்க போகிறது என்கிறதான செய்தியை பார்ப்பதற்கு அந்த புஸ்தகத்தை திறந்தால் பார்க்கலாம். ஆனால் திறப்பதற்கு தகுதியானவர் ஒருவருமே இல்லை. 5ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? அப்பொழுது மூப்பர்கள் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அழாதே. யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார், ஜெயம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேர் என்று சொல்லுகிற விஷயத்தை நீங்கள் புரிய வேண்டுமா என்று சொன்னால் எங்கே படிக்க வேண்டும்? நீங்கள் பழைய ஏற்பாடு புரியாமல் யூதா கோத்திரத்து சிங்கம் புரியாது, தாவீதின் வேரும் புரியாது. அவன் சொல்லுகிறார் பாருங்கள், ஜெயம் யார் திறக்க முடியும்னு சொல்றதுக்கு அவர் கொடுத்த அழகான டிஸ்கிரிப்ஷனை பாருங்க. அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். ஏன்பா அழற? அழாதே. நீ ஒன்றை புரிந்து கொள். அந்த புஸ்தகத்தை திறந்து முத்திரைகளை உடைப்பதற்கு ஒரே ஒருவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீதின் வேர். இப்போ உலகத்தை நியாயம் தீர்க்க தகுதியுள்ள ஒரே நபர் இயேசு மட்டும்தான். எதனால் அவர் தகுதி பெற்றார்? அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாவத்தை எதிர்கொண்டார், அவர் இந்த பூமியிலே இருந்தார்,
மனிதர்கள் எதையெல்லாம் அனுபவித்தார்களோ அதையெல்லாம் இவர் அனுபவித்தார், அதை வென்றார், அதை ஜெயித்தார். ஆதலால் அவர் நியாயம் செய்ய தகுதியானவராக மாறுகிறார். இந்த உலகத்தில் வேற யாராவது நியாய தீர்ப்பு செய்வதற்கு தகுதியுள்ளவர்கள் ஒருவர் இருக்கிறாரா? இல்லவே இல்லை, இயேசு ஒருவரை தவிர. இயேசுவே நியாயாதிபதி, இயேசுவே நீதியுள்ள நியாயாதிபதி. இயேசுவை தவிர நியாயம் செய்வதற்கு யாருக்குமே தகுதி இல்லை. யோவானை பார்த்து சொல்லுகிறார், நீ அழாதே. ஒருத்தருமே திறக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு பெரிய பிரச்சனை தான் அது. இப்ப அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, ஒரு ஆள் ரெடியார், ஒரு ஆள் தகுதி உள்ளவராய் இருக்கிறார். அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் தாவீதின் வேர். இப்ப எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்ததற்காக நீங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள்? அந்த அவதரித்த இயேசு கிறிஸ்து பாவமில்லாமல் அவதரித்ததற்காக எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? பாவமில்லாமல் அவதரித்த இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளையும் ஜெயித்ததற்காக எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? அப்படி பாவமில்லாமல் அவதரித்து எல்லா சோதனைகளையும் ஜெயித்தபடியினாலே நமக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட் இருக்கிறது. அவரால் இந்த முத்திரை உடைக்கப்படும், அவர்தான் நியாயம் தீர்க்கப் போகிறார் என்கிற விஷயம் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இயேசு நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் என்கிற விஷயம் நமக்கு சந்தோஷமா துக்கமா? எதனால சந்தோஷம்? நீதியுள்ள நியாயாதிபதி, அதனால சந்தோஷமா? நம்மளை ரட்சித்திருக்கிறார். என்னது? அவர் கை இல்ல, புத்தகத்தை துறக்கிறதற்கு அடுத்தது முத்திரை உடைக்கிறதற்கு தகுதி உள்ளவர். இயேசு நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் என்பதனால நமக்கு எதனால சந்தோஷம்? நம்முடைய தகப்பனாக அவர் மாறிட்டார். நம்முடைய நாம் விடுதலையாக்கப்படுவோம். இயேசு நியாய தீர்ப்பு செய்ய அந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்ல உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா நமக்கு என்ன புரியுன்னு சொன்னா, ஐ எம் ரிலீஸ்ட். மகிழ்ச்சியே இல்லையா? ஆமென், ஹல்லேலூயா. நாங்க ஸ்கூல்ல படிக்கும் பொழுது எக்ஸாம் நடக்கும். ஒரு மாஸ்டர் அவர் வரணும் நாங்க எதிர்பார்ப்போம். அவர் வரமாட்டாரா? எதுக்கு? எக்ஸாம் காலுக்கு. என்ன காரணம்னு சொன்னா, அவர் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ஒரு எக்ஸாம்ஷன் கேஸ். ஸ்கூல்லையே காலையில வரும்பொழுதே எப்பவுமே பாத்தீங்கன்னு சொன்னா அவர் ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு தான் வருவார். யாருமே அவர் ஒண்ணுமே செய்ய முடியறது இல்லை, பாவம். அவர் சொல்றாரு, ட்ரிங்க்ஸ் அடிக்கலைன்னா கையெல்லாம் நடுங்குதுங்கிறாரு. அவர் எக்ஸாம் காலுக்கு எக்ஸாமினர் போட்டா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவர் உள்ள நுழைஞ்சதுமே என்ன செய்யணும்னு சொல்றாரு, உள்ள நுழைஞ்சதுமே அழுவார். எக்ஸாம் எழுதுற பசங்க முன்னாடி அழுவார். உங்களையெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு, நான் இங்க வாசப்படியில் நின்றுக்கிறேன், யாரெல்லாம் புஸ்தகம் கொண்டு வந்திருக்கிறேன் எடுத்து வச்சு எழுதுன்றுவார். எழுது, யாராவது வர்றாங்கன்னா நான் கை காமிக்கிறேன், நீ உள்ள வச்சிருப்பாரு. உள்ளே வரமாட்டார், அங்கேயே வாசப்படியில் நின்றுக்குவார். பசங்கள்லாம் இந்த எக்ஸாமுக்கு அவர் வரமாட்டாரா அப்படின்னு யோசிப்பாங்க. சில விளையாட்டு வீரர்கள் நினைப்பார்கள், இந்த அம்பையர் வந்தானா நமக்கு சாதகமா இருப்பாரு, நம்ம எப்படியும் ஜெயிச்சிடலாம். சில கேம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெஃபரி ஏதாவது ஒரு டீமை சப்போர்ட் பண்ணாருன்னா அந்த டீம் ஜெயிச்சிடும். நியாயாதிபதி என்கிறதான அந்த நியாயாசனத்தில் இயேசு உட்கார்ந்து இருக்கிறதை பார்த்த பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாய் என்னை என்ன செய்து விடுவார்? அவர் தப்பிக்க வைத்து விடுவார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளாம். 7வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தவருடைய வலது கையில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். இப்ப 2 விஷயம். முதல்ல நம்ம பார்த்தோம் சிங்கம். இயேசு யார்? சிங்கம். 2வது இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது ஆட்டுக்குட்டி. இயேசு சிங்கம், பாவத்திற்கு விரோதமானவர். இயேசு ஆட்டுக்குட்டி,
பாவிகளுக்கானவர் அவர். சிங்கம் என்பதனுடைய அடையாளம் அவர் பாவத்திற்கு விரோதமாக எப்படி நடந்து கொள்வார் என்பதை சிங்கம் உணர்த்துகிறது. சிங்கம் என்கிறதான குணாதிசயம் உணர்த்துகிறது. பாவிகளுக்கு அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பதை ஆட்டுக்குட்டி என்பது நமக்கு உணர்த்துகிறது. சிங்கம் என்ன பண்ணும்? விழுங்கிரும். ஆட்டுக்குட்டி விழுங்குமா? விழுங்காது. அது பாவம் போல நின்றுட்டு இருக்கும். ஆட்டுக்குட்டி. To the sin, who is Jesus? He is the lion. To the sinner, who is Jesus? He is the lamb. இந்த ஆட்டுக்குட்டியை பற்றி சொல்லும் பொழுது 7 கொம்புகள். 2 கொம்பு இருந்தாலே எவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்னு நமக்கு தெரியும். எத்தனை கொம்புகள்? 7 கொம்புகள். 7 கொம்புகள் வலிமையை குறிக்கிறது. அவரால் நம்மை மீட்டுக் கொள்ள முடியும். 7 கண்கள், பார்க்கக்கூடிய திறன். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். ரொம்ப முக்கியம் அது. இந்த பார்வை உடைய ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆண்டவருடைய காரியங்கள் அற்புதமானவைகள். இப்ப நீங்க பாருங்க, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வலது கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்குகிறார். அப்பொழுது 8வது வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனியுங்கள். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, அடுத்த வசனம், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இப்ப நீங்க இந்த வசனத்தை, இந்த 3 வசனத்தையும் கொஞ்சம் உன்னிப்பாய் கவனியுங்கள். அந்த புஸ்தகத்தை வாங்கின பொழுது நம்ம முன்ன பார்த்தோம்ல 4வது அதிகாரத்துல 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் என்ன செய்தார்களாம்? வணக்கமாய் விழுந்தார்கள். தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு, ஒன்று சுரமண்டலம், 2வது ஜபம், தூபவர்க்கம் நிறைந்த பொற்கலசம். இது எதை குறிக்கிறது என்று சொல்லி கேட்டால், திரும்பவுமாக நான் யூதா கோத்திரத்து சிங்கத்தை இங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றேன் பாருங்க. யூதா கோத்திரத்து சிங்கம், ஜூடா, எடா, பிரைஸ், துதி. சுரமண்டலத்தினுடைய வேலை என்ன? துதிப்பது. யூதா கோத்திரத்து சிங்கம் துதிக்கு பாத்திரமானவர், துதிகளுக்கு பாத்திரமானவர். அதுதான் சுரமண்டலம். கர்த்தரை துதிக்க வேண்டும். அடுத்தது ஆட்டுக்குட்டி. இதை பொற்கலசத்தோடு நீங்கள் இணைக்கும் பொழுது அதில் என்ன காணப்படுகிறது என்று சொன்னால் தூபவர்க்கம். அதனுடைய அடையாளம் என்னவென்று சொன்னால் ஜெபம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அணுக வேண்டும் என்று சொன்னால் ஒன்று துதி இருக்க வேண்டும், இன்னொன்று ஜெபம் இருக்க வேண்டும். அவரை துதிக்கிற துதியினால் நம்முடைய இருதயங்கள் நிறைந்திருக்க வேண்டும். அவரை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். யூதா கோத்திரத்து சிங்கத்தை துதியுங்கள், ரத்தம் சிந்தின ஆட்டுக்குட்டியின் இடத்திலே ஜெபம் பண்ணுங்கள், என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி. என்னன்னு ஜெபிக்கிறோம்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். யார் இடத்துல ஜெபிக்கிறோம்? ஆட்டுக்குட்டியானவரிடத்தில். பரிசுத்தர் 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 என்று சொல்லி யாரை துதிக்கிறோம்? யூதா கோத்திரத்து சிங்கத்தை துதிக்கிறோம். யூதா கோத்திரத்து சிங்கமும் இயேசுதான், ஆட்டுக்குட்டியானவரும் யார்தான்? இயேசுதான். ரெண்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அவரை ஜபத்தினாலும் துதியினாலும் தான் நாம் அணுக முடியும். இயேசுவை துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, இல்லையா?
எந்நாளுமே துதிப்பாய், எப்பொழுதுமே துதிப்பாய், துதித்துக் கொண்டிருப்பாய். தந்தானே துதிப்போமே. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இவர்கிட்ட நம்ம ஜெபிக்கணும். எதற்கு? என்னுடைய பாவங்களை கழுவும். சிங்கம் நமக்காக மரிச்சதா, ஆட்டுக்குட்டி நமக்காக மரிச்சதா? ஆட்டுக்குட்டி நமக்காக மரித்தது. அந்த ரத்தத்தினால், ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை மீட்டுக் கொள்ளும் ஆண்டவரே. ஜபமும் துதியும். எத்தனை பேர் ஒரு அல்லேலூயா சொல்லுவீர்கள்? இப்ப ஆண்டவரை நாம் துதிக்கிறோம். எதற்காக துதிக்கிறோம்? எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டீர். இந்த மீட்பு எப்படிப்பட்டது? ஒரு அடிமை இருக்கிறான் என்று சொன்னால் அந்த அடிமையை போய் விலை கொடுத்து வாங்கி திரும்ப அவனை விடுதலையாக்கி விடுவது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், யோசிச்சு பாருங்க. இதைத்தான் சுவிசேஷம் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லி, இதை நீ செய் என்று சொல்லி சொன்னார். ஆபிரகாமுடைய வேலை, ஆபிரகாமுடைய ஊழியம் என்ன தெரியுமா? அடிமைகளை விலைக்கு வாங்கி, அவனை விலைக்கு வாங்கி இவனுடைய வீட்டிற்கு கொண்டு வந்ததற்கு பிறகு அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், விருத்த சேதனம் என்கிறதான உடன்படிக்கையை அவனுடைய சரீரத்தில் ஏற்படுத்தி விட்டால் இவன் ஸ்லேவ்ங்கிற அந்த கேட்டகரியில வரமாட்டான். கவனன்ட் கீழே வந்துருவான். இவன் சுதந்திரவாளின்னு வந்துருவான். நீங்க அடிமைத்தனத்திலிருந்து கவனன்ட் கீழே சுதந்திர வந்துட்டீங்கன்னா நீங்க சுதந்திரவாளி. 6 நாள் வேலை செய்தால் 1 நாள் உங்களுக்கு லீவு. ஆனால் அடிமைக்கு என்ன இல்லை? லீவ் இல்லை. அடிமையாய் இருந்து நீ சுதந்திரவாளியாக மாறினாய் என்று சொன்னால், ஒரு எபிரேயனுடைய வீட்டிலே விருத்த சேதனத்திற்குட்பட்ட அந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீ வருவாய் என்று சொன்னால், 6 நாள் வேலை செய்தால் 1 நாள் நீ ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். 6 வருடம் வேலை செய்தால் 7வது வருடம் நீ விடுதலையாகலாம். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் என்ன செய்தார் என்று சொன்னால், அடிமைகளாக இருந்த உங்களையும் என்னையும் விலை கொடுத்து வாங்கி விடுதலையாக்கி விட்டார். இப்போ இதுல நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு விடுதலை ஆக்குகிறவர், மனிதர்கள் கட்டி வைக்கிறவர்கள். கட்டி வைப்பாங்களா, கட்டி வைக்க மாட்டாங்க? சத்தமா சொல்லுங்க. மனுஷனுக்கு விடுதலையே இல்லை, அதுலயும் கிறிஸ்தவங்களுக்கு சுத்தமா விடுதலை இல்லை. நான் சொன்னா உங்களுக்கு, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது, நான் சொல்லும் மாதிரி சொல்றேன் பாருங்க, அப்ப புரியும். அதாவது அடிமையானவனை நீங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. வாங்கிட்டு வந்துட்டு அவன் என்ன செய்யறீங்க சொன்னா விடுதலை ஆக்கிடுறீங்க. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? நான் இனி எங்க போறது, நான் உமக்கே நான் அடிமையா இருந்துக்கிறேன்ங்கிறான். அப்ப அவன் சொல்றான், நீ எனக்கு அடிமையா இருந்துக்கப்பா, எனக்கு வேலை செய்யி, உனக்கு எப்ப விருப்பப்பட்டாலும் நீ போயிடலாம், உன்னை நான் பிடிச்சி வைக்க மாட்டேன் நான். இப்போ அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இயேசுநாதர் நம்மளை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விலை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டார்ல, அவருக்கு அடிமையா இருக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தாரா, இல்லை நம்ம எப்போனாலும் நம்ம திரும்ப அவரை விட்டு போறதுன்னு சொன்னா அவர் இல்லை, நான் நீ என்னை விட்டு போக முடியாதுப்பா, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லுவாரா? புரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா விலை கொடுத்து வாங்கிட்டார் அவரு. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க தான் என்னை கஷ்டப்பட்டு விலை கொடுத்து வாங்குனீங்க, நான் உங்களுக்கே வேலை செய்யறேன்னு சொல்றேன். ஏசுநாதர் சார், சரிப்பா செய். அப்ப ஏசுநாதர் என்ன சொல்றாரு தெரியுமா? உனக்கு முழு சுதந்திரம் இருக்குப்பா, நீ எவ்வளவு நாள் கடைசி வரை என்கிட்ட வேலை செய்யறதுனா வேலை செய்யலாம், இல்லை நீ என்னை விட்டு போறதா இருந்தாலும் நீ போலாம்ப்பா, உனக்கு பிடிக்கலன்னா போயிடு. மைண்ட் இப்ப எப்படி இருக்கும் நமக்கு? சரி, நம்ம விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாச்சு, நம்ம அவருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு நாள் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்களேன், கழுத்து எட்டி பிடிச்சு, ஏய் உன்னை நான் விலை கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இப்ப என்ன நீ போறேங்கிற, நீ அப்படி கேட்பாரா? கேட்க மாட்டார். போறதுனா போயிடலாம்ல, சொல்லுங்க, போறதுனா போயிடலாமா வேண்டாமா? ஏசுநாதர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவர் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவார் நினைக்கிறீங்களா? ஆனா சர்ச்சை டிஸ்டர்ப் பண்ணும் உங்களைய. இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சபை அறிவீர்கள், சபை உங்களை கட்டி வைக்கும்.
அடிமையாக்கும். இந்த பாஸ்டர் சொல்லுவார், ஏய் உனக்காக நான் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அங்க போயிட்டு அவன் ஏதோ விக்கிரகத்துக்கு போனா கூட நீங்க யோசிக்கலாம், அவன் இங்க வர முடியாது, இன்னொரு பக்கமே உட்கார்ந்துருக்கான், உட்கார்ந்துட்டு போறான், விட்டுற வேண்டியதானே, உனக்கு தலைவலி போயிடுச்சு முடிஞ்சதுன்னு விட்டுற வேண்டியதானே. நீ எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? விடுதலை என்று சொல்லுவது அதில் தான் முழுமையான விடுதலை இருக்கிறது. உன்னால் உன்னுடைய சுதந்திரத்திற்கு உன்னால் முடிவெடுக்க முடியாத ஒரு நபரா நீ இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு எங்கே விடுதலை? நீ இதை விடுதலை என்று எப்படி சொல்லுகிறாய்? இயேசுநாதர் உங்களை மீட்டுக் கொண்டார். நீங்கள் சொல்லுகிறீர்கள், நான் உம்மிடத்தில் வேலை செய்கிறேன் ஆண்டவரே. இயேசு சொல்லுகிறார், வேலை செய்ப்பா, எவ்வளவு நாள் கடைசி வரைக்கும் நீ எங்க கூட இரு, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு நாள் நீங்கள் முடிவெடுக்கிறீர்கள், இல்லை நான் உமக்கு வேலை செய்ய தயாராக போகிறேன். இயேசுநாதர் சொல்லுவார், you were so gentle. ஓகே, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கினேன் என்பதற்காக அவர் உங்களை பிடித்து வைக்கக்கூடிய நபரா என்கிற கேள்விக்குத்தான் என்னுடைய பதில். உங்களுடைய பதில் என்ன? இல்லை. அதில் என்ன நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நான் முழுமையாக சுதந்திரமாய் இருக்கிறேன் என்பதுதான் அதனுடைய பொருள். என்னால் எனக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திராணியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். I can take a decision. உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கிறிஸ்தவ வட்டாரத்திலே, கிறிஸ்தவ உலகத்தில் வாழ்கிற உங்களால் ஒரு முடிவை உங்களால் எடுக்க முடியுமா? சொல்லுங்க, எஸ் நோன்னு. முடிஞ்சாதான் நீங்க முழு சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள் என்று பொருள். இல்ல அப்படின்னா முடிஞ்சது கதை. முடிவெடுக்க வேண்டும். அதாவது இயேசுவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிறது நானாக எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டுமே ஒழிய என்னால் திணிக்கப்பட்ட தீர்மானமாக அது இருக்கக்கூடாது. நான் துதிக்க வேண்டும் என்பது நானாக எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானமாக இருக்க வேண்டுமே ஒழிய அது திணிக்கப்படக்கூடாது. ஜெபம் என்று சொல்லுவதும் நானாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய 7 மணி நேரம் நீ உட்கார்ந்தால் தான் முடியும் என்று சொல்லி முன்னால கதவையும் பின்னால கதவையும் பூட்டிட்டு பாத்ரூம் கூட போகாம உட்கார வச்சுட்டு இருக்கிறது ஜெபம் அல்ல. எந்திரிக்கவே விட மாட்டாங்க. நகர்ந்தா போதும், ஏய் ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு இருக்கார். நம்ம இப்படி நகர்ந்தாலும் பார்ப்பார் ஆண்டவர். இதுல எங்க விடுதலை இருக்கிறது? அந்த ஜெபத்திற்கு என்ன மதிப்பு இருக்கிறது? இன்றைக்கு திணிக்கப்படுகிறது கிறிஸ்தவம். பக்தி திணிக்கப்படுகிறது, ஜபங்கள் திணிக்கப்படுகிறது, துதிகளும் ஆராதனைகளும் திணிக்கப்படுகிறது, வலுக்கட்டாயமாக்கப்படுகின்றது. சொல்லுவாங்க, கொடுமைப்படுத்துறாங்க பாஸ்டர் உள்ள உட்கார்ந்து வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. மற்றவனுக்கு கூட விடுதலை இருக்குங்க, இவனுக்கு எங்க விடுதலை இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். வேறு மாற்று மத நம்பிக்கை உள்ளவர்களுக்கு கூட பெரிய விடுதலை இருக்கு. அவன் எப்ப போனாலும் போலாம், எப்ப வேணாலும் வரலாம். நீங்கள் யோசித்து பாருங்கள், பக்தி திணிக்கப்படுகிறதா அல்லது பக்தி எனக்குள்ளாக உருவாகிறதா? நான் சொல்லுவதை யோசித்து பாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புலப்படும். மேலோட்டமாக நீங்கள் சிந்தித்தால் இது உங்களுக்கு புலப்படாது. யோசித்து நன்றாக யோசித்து பாருங்கள். நான் என்னுடைய குடும்பம் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை பயிற்றுவிக்கிறேன், பழக்குகிறேன். அதனால் தான் 12 வயது வரை அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்து 12வது வயதில் நான் அவனை சொல்லிவிடுகிறேன். இவனை எல்லா பொறுப்பிலிருந்தும் என்னை விடுதலையாக்கின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நவ் யூ ஆர் ஆன் யுவர் ஓன் என்று சொல்லிவிடுகிறோம். அதற்கப்புறம் அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த வேத கட்டளைகளுக்கும் பிரமாணங்களுக்கும் ஏற்பவன் நடந்தே ஆக வேண்டும். யூ ஆர் ஆன் யுவர் ஓன். இந்த பிரமாணத்தின்படி, இந்த வழிகளின்படி நடக்க மறவாதே. அதுவே அவனுடைய சுதந்திரம், அதுவே அவனுடைய விடுதலை. ஆமென். ஆண்டவர் என்ன செய்தார்? விலைக்கு வாங்கி விடுதலையாக்கி விட்டார். ஆபிரகாம் என்ன செய்தார்? அடிமைகளை விலைக்கு வாங்கி விருத்த சேதனம் செய்து உடன்படிக்கைக்குள்ளாக கொண்டு வந்து நீ சுதந்திரவாளி என்கிறதான பட்டத்தை அவனுக்கு கொடுத்தார். இதுவரை நீ அடிமை. விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ள வந்ததற்கு பிறகு உடன்படிக்கைக்குள்ளாக எந்த மனிதனும் அடிமை கிடையாது. உடன்படிக்கைக்குள்ளாக ஆண் பெண் என்கிற வித்தியாசம் இல்லை, எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதாவது நம்முடைய ஆண்டவர் ஒரு விஷயத்தை பாருங்க, ஒருவனை மனித குலத்தை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக அந்த மனித குலத்திற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ செஞ்சவனை நீதிமான் ஆக்கிட்டு நியாயம் தீர்க்கிறார்.
எப்படின்னு சொல்றீங்க நீங்க? ஒருத்தனுக்கு எக்ஸாம் வைக்கிறது 100 மார்க் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு சொன்னா அந்த 100 மார்க் என்னென்ன கேள்விகள்லாம் வரும்னு சொல்லி முதல்ல அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதற்கப்புறம் அவனுக்கு எக்ஸாம் வைக்கிறது. நல்ல டீச்சரா இல்லையா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இயேசுநாதர் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக நம்மை நீதிமான் ஆக்கிவிட்டு நியாயாசனத்தில் உட்கார்ந்து உங்களை என்னையும் நியாயம் தீர்க்கிறார். இப்ப என்ன நியாயம் தீர்ப்பார்? நீ நீதிமான், நீ குற்றமற்றவன். சரி, எப்படியே என்னை நீதிமான் ஆக்கினார்? எப்படி என்னை நீதிமான் ஆக்கினார்? அவருடைய ரத்தத்தை என் மேல பூசிவிட்டு இப்ப நான் முன்னால நிற்கும் பொழுது, நியாயாதிபதி பார்க்கும் பொழுது சாம் பக்தரை பார்க்கவில்லை, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பார்க்கிறார். கம்ப்ளீட்லி டிக்ளேர்ட், யூ ஆர் ரைச்சியஸ். நீ விடுதலையாக்கப்பட்டாய், நீ நீதிமான். என்ன பார்த்தார்னு சொன்னா, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக்கப்பட்டோம், ஆகினால நம்ம விடுதலையாக்கப்பட்டோம். ஃபுல்லா ரத்தத்தை பூசி மூடி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு இப்ப இயேசுநாதர். நம்ம இப்ப நம்மளை பார்க்கறாங்க, என்ன தெரியும்? யார தெரியும்? இயேசுதான் தெரியும். என்னை நீதிமான் ஆக்கினார். நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டவர்கள் நாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனிதர்களை அழித்து அவர்களை ஒழித்து கட்ட விரும்பும் இரக்கமற்ற கொடூரமான நீதிபதியாக இருப்பதற்கு பதிலாக நியாய தீர்ப்பிலிருந்து அவர்களை காப்பாற்ற இயேசு தனது சொந்த இரத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எனக்கு தைரியம் இருக்கு, 100% கான்ஃபிடென்ட் இருக்கு. அவர்தான் சொல்லியிருக்காருல, இந்த 100 மார்க், இந்த 100 கேள்வி தான்ப்பா வரும், எழுதிரு. எத்தனை மார்க் வாங்குவோம்? நம்ம 100 வாங்குவோம். இப்போல்லாம் எக்ஸாம் நடத்துறாங்க, பாஸே பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகவே எக்ஸாம் நடத்துறது. எவனையும் பாஸ் பண்ண விடக்கூடாது. இயேசு நீதியுள்ள நியாயாதிபதி. அப்ப இயேசுநாதர் நியாயம் தீர்ப்பதற்கு முன்பாக அவர் என்னென்ன செய்யணுமோ செஞ்சிட்டார். ஒரு பையனுக்கு எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்பாக சொல்லி கொடுத்த ஆசிரியர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா திருப்தியா சாட்டிஸ்ஃபேக்ஷனா சொல்லி கொடுத்துட்டு எக்ஸாம் வைப்பது. அதனாலதான் நீங்க ஸ்கூல்ல ஜூன் மாசம் போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னா, 1ஆம் தேதி ஸ்கூல்ல அட்மிஷன் ஆகும் பொழுது 8ஆம் கிளாஸ் நீங்க அப்பதான் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறீங்க. காலையில உங்களுக்கு ஸ்கூலுக்கு வர வச்சுட்டு மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 8ஆம் கிளாஸ்ல இருக்க பாட புத்தகத்தில் இருக்கிற எல்லா பாடத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் டெஸ்ட் வைக்கிறோம்னு சொன்னா என்ன எழுதுவாங்க? எழுத முடியுமா? 3 மாசம் ஒரு 5 பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிப்பா, நாங்கள் 5 பாடம் சொல்லி கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு கோட்டளி. இதுல ஒரு பிரச்சனை நடந்தது என்ன தெரியுங்களா? அந்த 5 பாடத்தை சொல்லி கொடுத்துருப்பாங்க, 7ஆவது பாடத்திலிருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். இவன் எடுத்துட்டு ஓடுவான் சார்ட்ட, சார் 7ஆவது பாடத்திலிருந்து கொஸ்டின் வந்திருக்கு சார். சார் எத்தனை மார்க் கொஸ்டின் பாது? 5 மார்க். படித்தவன் படிக்காதவன் மக்கு பண்டாரம் எல்லாத்துக்குமே 5 மார்க் ஃப்ரீ. சார் கரெக்டா நான் சொல்றது? என்ன காரணம்? அவுட் ஆஃப் சிலபஸ். யாருடைய மிஸ்டேக் இது? ஆசிரியருடைய மிஸ்டேக். ஆகினால 0 வாங்குறவன் கூட 5 மார்க் வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பான். அவன் 0 தான் வாங்குவான். இப்போ ஆசிரியர் பண்ண தப்புல இவனுக்கு 5 மார்க் கிடைச்சிருச்சு. நடக்குதா நடக்கலையா? இயேசுநாதர் எப்பொழுது நியாயம் தீர்க்கிறார்? செய்ய வேண்டியவைகளை சரியாக செய்து முடித்து விட்டு நியாயம் தீர்க்கிற தேவன். நாம் குற்றவாளியாக மாறுவோம் என்று சொன்னால் இயேசு அதற்கு பொறுப்பில்லை. நாம் நரகத்திற்கு போவோம் என்று சொன்னால் இயேசு அதற்கு பொறுப்பில்லை. அவர் செய்ய வேண்டியதை செய்து விட்டார். வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், இரத்தத்தை சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு போயிருக்கிறார். சகோதரனே சகோதரியே, திரும்பவும் ஒரு மரியாளுடைய வயிற்றிலே வந்து வரமாட்டார். வெள்ளை சிங்காசனத்துல வந்து அமர்ந்திருக்க போகிறார். கழுதையின் மேல் பவனி போன, எருசலேமிற்கு பவனி போன இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை குதிரையின் மேல பவனி போக போகிறார். தப்பிக்கவே முடியாது.
என்ன ஆண்டவரே, இப்படிப்பட்ட கொடுமையான நியாய தீர்ப்பு கொடுத்து என்னை பரலோகத்துக்கு தண்டுறீங்க? அவர் கொடுமையானவரா? இல்லை, செய்ய வேண்டியதை செய்து விட்டார். நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றுவதற்கு இயேசு தனது சொந்த இரத்தத்தை கொடுத்தார். வேற ஏதாவது காப்பாற்றுறதுக்கு வேற எதையாவது செலுத்த முடியும் நினைக்கிறீங்களா? பொண்ணையோ வெள்ளியோ ஏதாவது செலுத்த முடியுமா? ஒண்ணுமே செலுத்த முடியாது. பிளட் அலோன். அவர் தகுதியானவர். எதற்கு தகுதியானவர்? புஸ்தகத்தை திறக்கவும் 7 முத்திரைகளை உடைக்கவும் யார் மட்டும்தான் தகுதியானவர்? இயேசு மட்டுமே தகுதியானவர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த இயேசுவை குறித்து தான் அவர்கள் பாடுகிறார்கள், இந்த இயேசுவை துதிக்கிறார்கள், இந்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரங்களை சொல்லுகிறார்கள். இப்பொழுது 11வது வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 இருந்தது. ஓகே, இப்பொழுது ஆயிரக்கணக்கான தூதர்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பாருங்கள். 12வது வசனத்திலே அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்லுகிற துதி எப்படி இருக்குதுன்னு பாருங்க. இது அவர்கள் செலுத்துகிற துதி. இப்பொழுது 13வது வசனம். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆண்டவரை துதிக்கிறார்கள். அப்பொழுது என்ன நடைபெறுகிறது என்று சொல்லி கேட்டீர்கள் என்று சொன்னால் 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப நம்ம ஒரு ஆமென் சொல்லுங்கன்னு சொன்னா கூட சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம ஒருத்தர் வந்தார், அவர் சொன்னார் ஆமேனா கோமேனான்னாரு. இல்லைங்க, ஆலஃப் மீம் நூன் சோஃபித் ஆமேன். என் ராஜா நீதியுள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. நாம் ஏறெடுக்கிற துதிகளுக்கும் நாம் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்களுக்கும் நாம் ஏறெடுக்கிற ஜபங்களுக்கும் யார் ஆமீன் சொல்றது? 4 ஜீவன்கள், கேருபீன்கள். யார் ஆமீன் சொல்றது? கேருபீன்கள். கேருபீன்கள் ஆமேன் என்று சொல்லுகின்றன. 24 மூப்பர்கள் என்ன செய்கிறார்கள்? வணக்கமாய் விழுந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஒரே ஒருவர் தகுதியானவர். எதற்கு தகுதியானவர் என்று சொன்னால் முத்திரைகளை உடைப்பதற்கு தகுதியானவர், புஸ்தகங்களை திறப்பதற்கு தகுதியானவர், நியாயம் செய்வதற்கு தகுதியானவர், ஸ்தோத்திரத்தையும் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்வதற்கும் அவரே தகுதியானவர். அந்த சிங்காசனத்தில் இயேசுவை பார்த்த பொழுது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக நான் விடுதலையாக்கப்படுவேன் என்கிற மேலான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதே சிங்காசனத்தில் இயேசுவை தவிர வேற யாராவது பார்த்தால் என்ன நடக்கும்? கஷ்டம். இயேசு சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறதற்காக எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? ஆமென். மனிதர்கள் உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கலாம். மனிதர்கள் உங்களை நியாயம் தீர்த்து என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் யார் என்கிற ஒரு கேள்விக்கு, நான் பாவி, நான் கொடுமைக்காரன், நான் துன்மார்க்கன், நான் துரோகி, நான் விக்கிரகாராதனைக்காரன், நான் வேசித்தனம் செய்கிறவன், நான் விபச்சாரக்காரன், நான் பொருளாசைக்காரன், எனக்கு என்ன தகுதி உண்டு? நரகமே எனக்கு தகுதி உண்டு. ஆனால் இயேசுநாதர் என்ன செய்தார்? சொந்த இரத்தத்தை சிந்தி இதற்கெல்லாம் அடிமையாயிருந்து என்னை விலைக்கு வாங்கி என்னை மீட்டுக்கொண்டு நீ இப்பொழுது சுதந்திரவாளி என்று சொல்லுகிறார். சுதந்திரவாளி என்கிறதான நிலைமைக்கு நான் வந்ததற்கு பிறகும் எனக்கு இயேசு வேண்டாம் என்று சொன்னால் அவர் என்னை இழுத்து வலுக்கட்டாயமாய் பிடிக்கிற தேவன் இல்லை, என்னை முடிவெடுக்க அனுமதிக்கிற தேவன். பிசாசு என்னை முடிவெடுக்கிறதற்கு அனுமதிக்காதவன் பிசாசு. எனக்கு இந்த அளவிற்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நான் எப்படி துதிக்க வேண்டும், எப்படி ஸ்தோத்தரிக்க வேண்டும், எப்படி ஆராதிக்க வேண்டும், எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? நீரே பாத்திரர்,
நீரே பாத்திரர், நீரே பாத்திரர், நீரே பாத்திரர். எதற்கெல்லாம் பாத்திரர்? புஸ்தகத்தை திறக்க பாத்திரர், முத்திரையை உடைக்க பாத்திரர். தகுதியானவர், துதிகளுக்கு தகுதியானவர், ஸ்தோத்திரங்களுக்கு தகுதியானவர், நியாய தீர்ப்பு செய்வதற்கு தகுதியானவர். ஹல்லேலூயா. யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேரும் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவருமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லுகிறோம். நீர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், நீர் ஒருவரே தகுதியானவர். புஸ்தகத்தை வாங்கவும், முத்திரைகளை உடைக்கவும், நியாய தீர்ப்பு செய்யவும் தகுதியானவர். எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் மகிமைக்கும் துதிக்கும் கனத்திற்கும் நீர் ஒருவரே பாத்திரர். நாங்கள் சபையாக சேர்ந்து ஆமேன் என்று சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரிந்தும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you. Shalom.